வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு பேங்கிங் அவேர்னஸில் டிஐசிஜிசி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா வாரம் செவ்வாய் வியாழன் சனி லைவ் போய்கிட்டு இருக்கோம் 6:30 PMக்கு ரீசனிங் மெயின்ஸு. இது போக எல்லா எக்ஸாமுக்கான ஃபுல் வீடியோ கோர்ஸும் மார்க் டெஸ்ட் PDF கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வெப்சைட்டில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஐசிஜிசியோட அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் டிஐசிஜிசியோட அப்ரிவேஷன். டிஐசிஜிசின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி, சரிங்களா? அவங்களோட ஒரு சப்சிடரி அப்படின்வாங்க, அவங்களோட ஒரு நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டு வைப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அப்படி போட்டு வச்சுருக்க பணத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, திடீர்னு பேங்க் ஃபயர் ஆகிடலாம், திடீர்னு யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அந்த பணம் போயிருச்சுன்னா அதற்கு உங்களுக்கு இந்த டிஐசிஜிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வழங்குவாங்க, சரிங்களா? அதாவது சிம்பிள், பேங்க்கார் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஐசிஜிசிட்ட இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பான், சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வருது, திடீர்னு எரிஞ்சிருது பேங்க்கு, உங்கள் காசுக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுதுல, அப்போ அந்த டிஐசிஜிசி நிறுவனம் முன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 லட்சம் வரையும் பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ போட்டாலும், சரிங்களா, உங்களுக்கு 5 லட்சம் வரையும் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கப்படுது. எக்ஸாமில் கேட்பாங்க மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்டர் டிஐசிஜிசி எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ 5 lakh rupees அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஐசிஜிசி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஜூலை 15 தான், சரிங்களா? இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜூலை 15 18 பார்த்துக்கோங்க. 15 தான் நான் நினைக்கிறேன். 1978 ஜூலை 15 1978 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டிஐசிஜிசியோட ஆக்ட் எப்போன்னு கேட்பாங்க. அது 1961, ஓகேவா? ஸோ டிஐசிஜிசியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல், சரிங்களா, மொத்தமாக டிஐசிஜிசியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கேபிட்டல், ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 crores, சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். டிஐசிஜிசி பார்த்தீங்கன்னா இதோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல இருக்குது. 2 இடம் நான் சொல்லுவேன், சென்னை, நாக்பூர். பேலன்ஸ் 2 இடம் டிஐசிசியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.